நினைப்போர் எவரேனும் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணையவழி வகுப்புகள் இணையவழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் தவமையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேற்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து மதிப்பிற்கினிய பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி அம்மா அவர்களை கேள்வி பதில் நிகழ்வை நடத்தி தருமாறு அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மைக் ஆன்ல இருக்கு. வாழ்க வளமுடன். அம்மாவோட நெட்வொர்க் இஷ்யூவால அம்மாவால பேச முடியல. தொடர்ந்து நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். அம்மா இணைஞ்சிருவாங்க. வாழ்க வளமுடன் அம்மா.
வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா இப்போ? கேக்குதுங்கம்மா, கேக்குதா? கேக்குதுங்க. ஓகே. அதான் வெளியில போயிட்டு வந்தேன். தேங்க்யூமா. வாழ்க வளமுடன். சரிம்மா, வாழ்க வாழ்க வளமுடன். மைக் ஆஃப் ஆனா மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய கேள்வி பதில் அமர்வினை சிறப்பித்து தருவாராக. இன்று நமக்கு துரிய தவத்தினை மிகச் சிறப்பாக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம் மனவளம் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் ஆன்மீக அருள் தொண்டு மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் கேள்வி பதில் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு வாரம் உடற்பயிற்சி பற்றியும், ஒரு வாரத்துல தவம் பற்றியும், இந்த வாரத்துல நாம அகத்தாய்வு பற்றியும் சிந்திக்க இருக்கிறோம். யாருக்காவது கேள்விகள் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். நம்ம தொடர்ந்து பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். பயிற்சிகள்ல தவத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததா, இல்ல உங்க கருத்துக்கள் ஏதாவது ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாருக்கும் கேள்விகள் இருந்தா, இல்ல உங்களோட கருத்துக்கள் ஷேர் பண்ண விரும்புனா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணா கூட நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாருக்கு கேள்விகள் இப்போது இல்லாதனால நாம இன்னைக்கு அகத்தாய்வு பயிற்சிகள் பற்றி சிறிது நேரம் சிந்திப்போம். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். அதாவது நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, புராணங்கள் இதிகாசங்கள்ல கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 முக்கியமான விஷயங்கள் தான் வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன? அத மும்மலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3ம் தான் மனித வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் வரத்துக்கு முக்கியமான காரணங்களாக இருக்குது. அதுல ஆணவம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈகோ, அதாவது தான் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பற்று, தனது அப்படிங்கிற பொருள் பற்று, அதுதான் ஆணவம். கண்மம் அப்படின்னா களங்கங்கள், அதாவது பாவ பதிவுகள். 3வதாக மாயை. மாயை அப்படின்னா மயக்கம், அந்த புலன்ல மயங்கி நம்ம வர்றதுதான் அந்த மயக்கங்கள். அப்போ அந்த ஆணவம், முதல்ல அந்த ஆணவத்தை எடுத்துக்கலாம். தான் என்ற அதிகாரப்பற்று, தனதுன்ற பொருள் பற்று. அப்போ இந்த தான் தனது அப்படிங்கிற 2 பேருக்கும் மகரிஷி சொல்லுவாங்களாம், இந்த 2 பேர் அப்பா அம்மாவா இருந்தா இவங்களுக்கு 6 அபலை குழந்தைகள் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னெல்லாம்னு பார்த்தோம்னா, பேராசை, 2வது சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 தீய குணங்கள், உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கிற இந்த 6 குணங்கள் தான் இந்த தன்முனைப்புனால வரக்கூடிய குணங்கள். அப்போ இத நாம அகத்தாய்வு. அகத்தாய்வுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அகம் பிளஸ் ஆய்வு. நமக்கு உள்ள போய் நாம ஆய்வு செய்கிறது, இன்ட்ராஸ்பெக்ஷன். அகத்தாய்வு அப்படின்னா தன்னை உணர்தல், தன் குறையை உணர்தல், திருந்த வழி வகுத்தல், திருந்தியபடியே வாழ்தல். அதாவது அகம் அப்படின்னா எல்லா எண்ணங்களையும் பதிவு செய்து இருப்பாக வைத்துள்ள அந்த கருமையத்தை குறிக்குது. ஆய்வு அப்படிங்கிறது பயிற்சி மூலம் நம்மளோட கருமையத்தை தூய்மை செய்யறதுதான் இந்த அகத்தாய்வு பயிற்சி. நாம ஒரு கீரையை சமையலுக்கு எடுத்தோம் அப்படின்னா, அதுல தேவையில்லாத அதுல இருக்கிற கழிவுகள் எல்லாம், அந்த குப்பையெல்லாம் கழிச்சிட்டு அந்த கீரைய என்ன சொல்லுவாங்கன்னா,
கீரைய ஆயிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கீரைய குப்பை பாக்குறது அப்படின்னு. என்ன அப்படின்னா, அந்த கீரையில இருக்கிற வேண்டாத ஆ இது வேண்டாத பதர்கள், அதுல இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் நீக்கிவிட்டு, நல்ல கீரைய சமையலுக்கு நாம பயன்படுத்துவோம். அதே மாதிரி தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத குணங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அத ஆய்வு செஞ்சு பார்த்து, அத வந்து நல்ல குணங்களாக மாற்றிக் கொள்வதற்கான பயிற்சி தான் இந்த அகத்தாய்வு பயிற்சி. அகத்தை ஆய்வு செய்யக்கூடிய பயிற்சி. அப்ப இதுல முதல்ல இந்த ஆணவம் அதனால வரக்கூடிய தான், தனது அப்படிங்கிற அதிகாரப்பற்று, பொருள் பற்றுனால வரக்கூடிய அந்த 6 தீய குணங்கள நாம எப்படி அகத்தாய்வு பண்ணி மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதாவது முதல் குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேராசை. ஆசை கண்டிப்பா இருக்கணும். ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த ஆசையே சொன்னது வந்து அது வந்து பேராசைய தான் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஆசை இருக்கணும். ஆனா அது வந்து அளவோடையும், முறையோடையும் இருக்கணும். அளவுக்கு மீறின அந்த முறைப்படுத்தப்படாத ஆசைய தான் பேராசை அப்படின்னு சொல்றாங்க. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ நாம முதல்ல அந்த பேராசைய மாற்றிக்கொள்ளணும். அந்த பேராசைய எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா, நிறை மனமாக அதாவது போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் சரி, இப்போ தீபாவளி வருது. யாராவது நமக்கு கிஃப்ட் வாங்கி குடுப்பாங்க. ஏதோ ஒரு புடவையோ, இல்ல ஒரு அ வீட்ல உள்ளவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸோ என்ன வாங்கி குடுத்தாலும் சரி, சில பேர் என்னன்னா, அதுவும் இல்லாம ஒரு திருமணத்துக்காக பார்த்தீங்கன்னா, எங்கேயோ வெளியூர்ல இருந்து அவங்க அவ்ளோ கஷ்டப்பட்டு நேரம் ஒதுக்கி, இங்க நேர்ல வந்து அத வச்சு குடுப்பாங்க. பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, "இதே புடவ தான் இந்த வாட்டி நான் தீபாவளிக்கு வாங்குனேன். இதே கலர் என்கிட்ட இருக்கு." அப்படின்னு சொன்னா அவங்க மனசு எவ்ளோ கஷ்டப்படும். அப்போ நமக்கு அத பார்த்த உடனே ஒரு நிறை மனமாக, பரவால்ல ஒண்ணு இருந்தா என்ன, இன்னொன்னு இருந்துட்டு போது. யாருக்காவது குடுத்துட்டு போறோம் அப்படின்ற அந்த உடனே உணர்ச்சி வயப்பட்ட நிலை வராம, அத உணர்ந்த நிலையாக மாற்றிக் கொள்ளணும். அது எப்படி முடியும் அப்படின்னா, தவம் செய்வதால் மட்டும் தான் முடியும். தொடர்ந்து நாம தவங்களோட சிறப்புகள் பத்தி பார்த்துட்டு வரோம். தவம் செய்றது எதுக்காக அப்படின்னா, நம்முடைய மன அலைச்சுழல் வேகத்த குறைக்கிறதுக்கு தான். அப்போ அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி எவ்ளோ குறையுதோ, குறைய நமக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை மேலோங்க ஆரம்பிக்கும். அப்ப நாம எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரி, உடனே நமக்கு மனசுக்குள்ள எவ்ளோ 1000 எண்ணங்கள் தோன்றும். தோன்றினா கூட நாம எத சொல்லணுமோ அத மட்டும் தான் மற்றவங்க கிட்ட சொல்லணும். அவங்க மனசு கஷ்டப்படுமா? இத சொல்றதுனால இதோட பின் விளைவுகள் என்ன அப்படின்னு. இப்ப நம்ம ஒரு ஓலா மேப் போடுறோம். போட்டோம்னா, நம்ம எந்த இடத்த அடையிறோமோ அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் கரெக்ட்டா அதுல வந்து காட்டுது. எந்த இடத்துல டிராபிக் அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல இந்த பாதையில மாத்தி போங்கன்னு சொல்லி அவ்ளோ அழகா நமக்கு காட்டுது அந்த சேட்டலைட் மூலமா. அப்போ அதே மாதிரி தான் நாம எந்த அளவுக்கு ஆழ்ந்து, ஆழ்ந்து தவம் செய்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தா கூட, இதனால விளைவு என்ன? இந்த வார்த்தைய நான் இப்ப சொல்லப் போறதுனால, இந்த செயல செய்யப் போறதுனால, இந்த எண்ணம் எனக்கு வர்றதுனால, இதோட விளைவு என்னவா இருக்கும்னு நம்ம கண்ணு முன்னாடி அந்த ஓலா மேப் மாரி நமக்கு போட்டு காட்டும். இததான் மகரிஷி வந்து அயரா விழிப்பு நிலை, விளைவறிந்த விழிப்பு நிலை. இத வந்து ஆக்கினை தவத்திலேயே பயன்கள்ல சொல்லியிருக்காங்க. ஆக்கினை தவத்த ஆழ்ந்து செய்ய நமக்கு அயரா விழிப்பு நிலை, விளைவறிந்த விழிப்பு நிலை. எ எப்போதும் ஒரு அவேர்னஸோட கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் நமக்கு கிடைக்கும். அப்ப நாம எந்த தவறுகளும் செய்வோமா? யார் மனசையும் புண்படுத்துவோமா? அப்டின்னா நிச்சயமா பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு விளைவு தெரிஞ்சது. இன்னைக்கு இந்த வார்த்தைய பேசுறதுனால நமக்கு வீட்ல இந்த மாரி பிரச்சனை வரும். அதனால இப்ப இத நாம சொல்ல வேண்டாம் அப்டின்னு சொல்லி அந்த இடத்திலேயே அத நாம நிறுத்திருவோம். அதுக்கு தான் மகரிஷி வந்து அற்புதமா 2 வரியில சொல்லியிருக்கிறாங்க. எப்போதுமே நாம நெற்றியிலே, உச்சியிலே ஞாபகமாய் இரு. அப்போ நாம நெற்றியிலே அந்த புருவ மத்தியில ஆக்கினை தவம் செய்ய இந்த விழிப்பு நிலை உண்டாகும். அடுத்து உச்சியிலே நாம துரிய தவம் செய்ய நமக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அப்போ இந்த தவங்கள எந்த அளவுக்கு இன்னும் நாம மேல்நிலை தவங்கள் அடுத்தடுத்து கத்துக்க போறோம். மேல்நிலை தவங்கள் செய்ய இன்னும் நாம தவத்துல ஆழ்ந்து போய் மௌன பயிற்சிகள்லாம் மேற்கொண்டு ஆழ்நிலை தவங்கள்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா
ஆகும்னா, இந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி மன அலைச்சுழல் வேகம் நல்ல குறைய ஆரம்பிச்சிரும். குறைய ஆரம்பிக்கும்போது நமக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை, இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய இந்த 6 குணங்களும் உணர்ந்த நிலையில இருக்கக்கூடிய குணங்களாக மாற்றம் பெறும். அதற்கு ஒரே வழி தவம் தான். அப்போ தவத்துல நல்லா ஆழ்ந்து நாம பண்ணணும் அப்படின்னா, அதற்கு நாம உடற்பயிற்சிய நல்லா செய்யணும். தினந்தோறும் உடற்பயிற்சிய செய்ய உடம்புல நல்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம்லாம் சீரா இயங்க ஆரம்பிக்கும். அந்த ஓட்டத்துல தடை ஏற்படும் போதுதான் நமக்கு வலி நோயா மாறி நோய் மரணத்துல கொண்டு போய் விடுது. அப்போ நாம தொடர்ந்து இந்த உடற்பயிற்சிகள செய்ய நமக்கு இந்த ஓட்டங்கள் எல்லாம் சீராக ஆரம்பிக்கும்போது, நமக்கு அந்த தடைகள் அந்த ஓட்டத்துல தடைகள் இல்லாத போது நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அப்போ நம்மளால 20 நிமிஷம் என்ன 1 மணி நேரம் என்ன 2 மணி நேரம் கூட உட்கார்ந்து தவம் செய்வதற்கு நம்ம உடல் தயாராகி விடும். அப்ப அதுக்கு நாம முதல்ல உடற்பயிற்சிய நல்ல தினமும் காலையில 1 மணி நேரம் நம்ம உடம்புக்காக 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் நமக்காக ஒதுக்கணும் அப்படின்னா, பாக்கி இருக்கிற 23 மணி நேரமும் நாம நினைச்ச வாழ்க்கைய சந்தோஷமாவும், நிம்மதியாவும், மன அமைதியோடையும் நாம வாழலாம். அப்ப அந்த அளவுக்கு இந்த பேராசைய நாம எப்படி நிறை மனமாக எத பார்த்தாலும் சரி, அதுல இருக்கிற நிறைகள சொல்லுவாங்கல்ல, ஒரு டம்ளர்ல தண்ணி 1/2 டம்ளர் தண்ணி இருக்கும். அத பார்க்கிறவங்க பார்வைய பொறுத்து. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இதுல என்ன பாதி தண்ணி தான் இருக்கு அப்படின்னு. அத மாரி அத பார்க்கும்போது, அத நிறைவா பார்க்கிறது ஒரு வகை. அதுல இருக்கிற குறைகள பார்க்கிறது ஒரு வகை. அப்போ நம்ம எத பார்த்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய நிறைகளையே பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு மேலோங்குவதற்கு நாம தொடர்ந்து தவம் செய்ய வேண்டும். அடுத்தது 2வது பார்த்தா சினம். சினம் என்னும் சேர்ந்தாரைக் கொல்லி, இனம் என்னும் ஏம புனையைச் சுடும். பொன் போன்ற நட்பை கூட கெடுத்து விடும்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லி வச்சிருக்கிறாரு. அதே மாரி தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். நம்மளையே கொல்லும். ஏன்னா கோபப்படும்போது நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்பும் முதல்ல இருந்து பார்த்தோம்னா நம்ம கண்கள் சிவக்கும், அடுத்து நாக்கு கொளர ஆரம்பிக்கும், அடுத்து வயிற்றுல பார்த்தா அல்சர் வரும், அடுத்து ஹார்ட் ப்ராப்ளம் வரும். தொடர்ந்து பண்ண பிபி அதிகமாகும். பட பிபி அதிகமாகும்போது அது ஹார்ட்ல போய் பிரச்சனைய உண்டாக்கும். சோ இந்த மாதிரி மலச்சிக்கல் ஏற்படும். அப்போ எல்லா உறுப்புகளும் இந்த கோபப்படும்போது பாதிக்கப்படுது. அப்போ இந்த சினம் தேவைதானா? இதெல்லாம் பத்தி விரிவா நாம அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல பார்ப்போம். இப்ப வந்து ம். இப்ப அந்த ஆசை, அதாவது சினம்னா என்ன அப்படின்னா, அந்த ஆசை தடைப்படும்போது, அந்த தடையை நீக்க எழக்கூடிய ஆர்வத்த தான் சினம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கோபத்த நாம எப்படி மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம்னா, பொறுமையாக மாற்றிக்கொள்ளணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ய பொறுமை பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு. ஆனா மகரிஷி சொல்றாங்க, பொறுமை அத விட பெரியது. நாம அதுக்கு ஒரு எல்லை கட்டக்கூடாது அப்படின்னு. அப்போ அந்த பொறுமையாக இருப்பதற்கு நாம தொடர்ந்து தவ பயிற்சிகள மேற்கொள்ளணும். அப்போ 2வதாக உள்ள அந்த உணர்ச்சி நிலையில இருக்கக்கூடிய குணமான அந்த சினத்தை, கோபத்தை பொறுமையாக மாற்றிக்கொள்ளணும். அடுத்து 3வதாக கடும் பற்று. அப்போ இந்த கடும் பற்று அப்படிங்கிறதுக்கு மகரிஷி அற்புதமா உதாரணம் சொல்லியிருப்பாங்க. 2 உதாரணம். அதாவது ஒண்ணு என்னன்னா, நம்ம நைட்டு தூங்க போறப்போ தலையணைய யூஸ் பண்ணி பில்லோ வச்சு தூங்குறோம். சோ அப்போ அந்த பில்லோ நைட்டு அது இல்லன்னா சில பேருக்கு தூக்கமே வராது. அப்போ அந்த பில்லோ அவ்ளோ தேவையா இருக்கு. அது இல்லன்னா தூக்கமே வராதுன்னு சொல்லிட்டு பகல்ல ஃபுல்லா அத நம்ம தூக்கிட்டே போற இடத்துக்கெல்லாம் எடுத்துட்டு போனா நம்மள என்ன சொல்லுவாங்க? அதே மாரி இன்னொரு அற்புதமான உதாரணம் சொல்லியிருக்காங்க. அடுப்புல இருந்து சூடான பால இறக்குறதுக்கு நம்ம பிடி துணி பயன்படுத்துவோம். அது அந்த நேரத்துல அந்த துணி இல்ல அப்டின்னா, அது நம்ம கையவே பதம் பார்த்துரும். அப்போ அந்த நேரத்துல அது தேவையா இருக்கு. அதுக்காக நான் போறப்போ ஹேண்ட்பேக்ல இது முக்கியமான பொருள்னு எடுத்து போட்டு போனேன்னா, என்ன என்ன சொல்லுவாங்க? சோ அதே மாதிரி தான் அப்போ பொருட்களோடும், நபர்களோடும் ஆ தொடர்பு கொள்ளும்போது அளவு முறையோட நாம இருக்கணும். அததான் மகரிஷி அற்புதமா குடுத்திருக்கிறாங்க. நிஷ்காமிய கர்மம்னு சொல்லிட்டு, "உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு." நாம எந்த பொருட்களோடையும் சரி, நபர்களோடையும் சரி, இது என்னுடைய வீடு, என் பொருள் அப்படின்னு சொல்லி பொருள்களோடையும் நாம பற்று வைக்கக்கூடாது. அதே மாரி நபர்களோடையும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட சில பேர் பார்த்தா, என் பையனுக்கு நான் தான் சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிடிவாத குணத்த வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பற்று, அந்த நபர் மேல இருக்கக்கூடிய பற்று. என்னோட பையன், என்னோட
என்னோட பொண்ணு அப்படின்னு. அப்போ நாம மகரிஷி கொடுத்த இந்த தவ பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் போது நம்முடைய மன அலைச்சூழல் வேகம் குறையும் போது நமக்கு இதெல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை அந்த பொருளோடையும் சரி நபர்களோடையும் சரி நாம உறவு கொள்ளும் போது அளவோடும் முறையோடும் உறவு கொள்ளுவோம். அதுக்கு இந்த கடும் பற்றை நாம ஈகையாக மாற்றிக்கொள்ளணும். அடுத்தது பார்த்தோம்னா முறையற்ற பால் கவர்ச்சி. அப்போ இந்த முறையற்ற பால் கவர்ச்சிய நம்ம நாட்டுல இத கற்பு நெறி, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கற்பு நெறியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா உயர்வு தாழ்வு மனப்பான்மை, சுப்பீரியாரிட்டி அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இது நிறைய பேர்கிட்ட எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு உயர்வு மனப்பான்மையும், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற அந்த தாழ்வு மனப்பான்மை, இது ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ நாம நம்ம கிட்ட என்ன பிளஸ் இருக்கோ அதை வச்சு அதுல இருந்து நாம உயர்ந்து வரணும். அத நேர் நிறை உணர்வாக அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்கக்கூடாது, இன்ஃபீரியாரிட்டியும் இருக்கக்கூடாது. அதை நேர் நிறை உணர்வாக மாற்றிக்கொள்வதற்கு நம்முடைய மன அலைச்சூழல் குறைவதற்கு நாம தொடர்ந்து தவ பயிற்சிகளை செய்யணும். அடுத்தது கடைசி 6வதா கொடுத்திருக்கிறாங்க வஞ்சம். அதாவது இருப்பு கட்டிய சினத்தை தான் வஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபப்பட்டா கூட நம்மளோட ஜீவகாந்தம் கொஞ்சம் தான் விரயமாகும். இப்ப நம்ம அம்மா தவம் அருமையா நடத்துனாங்க, நாம துரிய தவம் செஞ்சோம், நமக்கு அவ்வளவு பயோமேக்னட்டிசம். அதுக்கு முன்னாடி காயக்கல்ப மாலை செய்யக்கூடிய காயக்கல்ப பயிற்சி 3 நிலைகள்ல செய்தோம். அதுலயும் நமக்கு ஜீவகாந்தம் கிடைச்சிருக்கு, தவத்திலையும் கிடைச்சிருக்கு. நம்ம இதெல்லாம் முடிச்சோம் உடனே வீட்டுக்குள்ள போறோம், போய் ஏதோ ஒண்ணு பேசுறாங்க, டக்குன்னு கோபப்பட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம இவ்வளவு நேரம் சேமித்து வச்ச அந்த ஜீவகாந்தம் எல்லாம் ஒரு செகண்ட்ல அப்படியே விரயமாகி போயிரும். அதுக்காகவா நாம இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பண்ணினோம். அப்போ இதையெல்லாம் சிந்தித்து செயல்படுவதற்கு தான் நாம மன அலைச்சூழல் வேகத்தை எப்போதுமே அதை குறைத்து கொண்டு எப்போதும் ஒரே மன அலைச்சூழல் வேகத்துல இருக்கும் போது நாம இந்த மாதிரி உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போகவே மாட்டோம். எப்போதுமே அந்த உணர்வு நிலையிலேயே எந்த விஷயத்தினாலும் சரி அதை சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த வஞ்சம் அப்படிங்கிறது என்னன்னா இருப்பு கட்டிய சினம். கோபப்பட்டா கூட கொஞ்சம் தான் ஜீவகாந்தம் விரயமாகும். ஆனா இந்த கோபத்தை அப்படியே உள்ள வச்சுட்டு ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போகும்னு சொல்லி அதை உள்ளேயே வச்சுட்டு அவங்க அந்த கோபத்தை அவங்கள பத்தி நினைக்கும் போதெல்லாம், அந்த நபரை பத்தி நினைக்கும் போதெல்லாம் அவங்களோட ஜீவகாந்தம் விரயமாகும். இது சினத்தை விட கொடியது இந்த வஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வஞ்சத்தை எப்படி மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா மன்னிப்பாக, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அப்போ மன்னிக்கிற மனப்பக்குவம் எப்போ நமக்கு வரும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அதுதான் தீர்வு. நம்ம தவ பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் போது. ஏன் அப்படின்னா நாம அந்த மன்னிக்கிற மனப்பக்குவம் மகரிஷி நமக்கு தவம் முடிச்ச உடனே வாழ்த்துல கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா அப்பதான் மன அலைச்சூழல் வேகம் குறைந்து இருக்கும். அதுல நாம இன்னல் புரிவோர் எதிரியாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மன்னித்தாதான் நம்ம வாழ்த்த முடியும். அப்போ அந்த மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்மோட மன அலைச்சூழல் வேகம் குறைஞ்சிருக்கும் போதுதான் நாம அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த உணர்ச்சி நிலையில இருக்கக்கூடிய இந்த 6 குணங்களையும் பேராசைய அந்த உணர்வு நிலையில முழுமை நிலையில இருக்கக்கூடிய பேராசையை நிறை மனமாகவும், சினத்தை பொறுமையாகவும், கடும் பற்றை ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர் நிறை உணர்வாகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த தான் தனது அப்படின்றதுக்கு பிறந்த அந்த 6 அபலை குழந்தைகளை நாம அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய அந்த குணங்களை உணர்வு நிலையில இருக்கக்கூடிய குணங்களாக மாற்றிக்கொள்வதற்கு தொடர்ந்து நாம தவ பயிற்சிகளை செய்வோம். தவம் செய்ய 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 நம்முடைய மன அலைச்சூழல் வேகம் குறையும். தவம் செய்வதற்கு முதல்ல சொன்ன மாதிரிதான் நாம உடலை தயார்படுத்தணும். அதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். மகரிஷி எவ்வளவு அற்புதமா நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. முதல்ல உடலுக்கு எளிய
முறை அவன் அந்த காலத்துல எல்லாம் மகரிஷி இருந்த காலத்துல ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் உடற்பயிற்சி ஒவ்வொரு வாரம் வரும்போது உடற்பயிற்சி கத்து கொடுத்து அடுத்த வாரம் வந்து அந்த உடற்பயிற்சியை சரியா அவங்க செஞ்சாதான் அடுத்து தீட்சையே கொடுப்பாங்களாம். ஆனா இன்னைக்கு எல்லாம் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுல அதுக்கெல்லாம் நேரம் இல்லாதனால நமக்கு 12 நாள்ல எல்லா விஷயங்களும் கிடைச்சிருது. 3 தவங்கள், அடுத்தது பாத்தீங்கன்னா அற்புதமான உயிரை வளமாக வைத்துக் கொள்ளக்கூடிய காயக்கல்ப பயிற்சி, அடுத்து இந்த 9 வகையான கைப்பயிற்சி, கால் பயிற்சி, தசைநார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம், மசாஜ், 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர், ரிலாக்ஸேஷன், இந்த 9 வகையான பயிற்சிகளும் நமக்கு கிடைச்சிருது. அப்போ இந்த 12 நாள்ல நமக்கு அவ்வளோ ஒரு பொக்கிஷத்தை மகிழ்ச்சி நமக்கு கொடுத்திருக்காங்க. படிப்படியா கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த 12 நாள்ல இதை நல்லா நம்ம கத்துக்கிட்டு தொடர்ந்து இந்த பயிற்சி செய்ய செய்ய அடுத்து வரக்கூடிய அந்த அகத்தாய்வு பயிற்சிகளை நம்ம கிட்ட உள்ள போய் நம்மளோட குறைகள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து அதை திருத்திக் கொள்ளும் போது இன்னும் நாம நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கு இது நமக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால தொடர்ந்து நாம மனவளக்கலை பயிற்சிகளை செய்வோம். வாழ்வில் எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். யாருக்கும் எது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். ரேணுகாமா, நாகராணிமா அவங்களுக்கு கொஞ்சம் அன்மியூட் கொடுங்களேன். ரேணுகா அம்மாக்கு. சரிங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டேம்மா. ஓகே. ரேணுகாமா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, தவம் முடிஞ்ச அப்புறம் தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது ஜீவகாந்தத்தையும் உடல் முழுவதும் பண்றோம். 2மே ஒரே மாதிரியான எனர்ஜி தானம்மா? இல்ல வேற வேறயா? ஒரே தான். அதாவது நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணும் போதும் உடல்ல வந்து ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் எல்லாம் சீரா பரவுது. அந்த ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றோம், நாம ஒவ்வொரு பார்ட்ஸ்லயும் சொல்றோம். இதுல தவம் முடிச்ச உடனே ஹோல் பாடிக்கும் சொல்றோம். உடல் முழுவதும் அந்த தவ ஆற்றலை, ஏன்னா நம்ம ஒரே இடத்துல குவிஞ்சு இருக்கும் ஆற்றல். இப்ப நம்ம துரிய தவம் இன்னைக்கு பண்ணோம் பாருங்களேன். அது பண்ணும்போது என்னன்னா உச்சியில அந்த ஆற்றல் எனர்ஜி அதிகமா இருக்கும். அதுலயே இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம அடுத்து வேலை செய்யும்போது அந்த இடத்துல ஒரு ஒரு பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தவம் செய்யறதே எதுக்கு? நம்ம உடல் நல்லா இருக்கிறதுக்காக தான், மன அமைதி பெறுவதற்கு தான். சோ அதுல நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்ட்டுதான் அந்த தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவ விட்டு கொள்கிறோம். அதுதான் அந்த காந்த ஆற்றல் தான், ஜீவகாந்தம், பயோ மேக்னட்டிசம் தான். நமக்கு ஒவ்வொன்றும் பண்ணும்போது நம்மளோட பயிற்சிகள்ல தாங்கம்மா இந்த ஆற்றல் கிடைக்குது. நம்ம எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணா கூட நமக்கு எதுவுமே எனர்ஜி லாஸ் கிடையாது, எல்லாமே கெயின் தான். சரிங்களா? நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஜீவகாந்த ஆற்றல் தான். சரிங்களா? சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. இன்னொரு டவுட்மா. அது வந்து சொல்லுங்கம்மா. நம்ம பறவை விடும்போது ஜிக்ஸாக்கா நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி வருது. ஜிக்ஸாக்காவா வர்றது கரெக்டா? இல்ல ஸ்பைரல் மாரி பறவை விடுறது கரெக்டாமா? இல்லன்னா நித்யானந்தம் தவம் பண்ணும்போது நீரூற்று மாரி போகுதுன்னு சொல்றாங்களா? அதான். 3த்துல ஒண்ணும் எதும்மா இல்லைங்கம்மா. உங்களுக்கு கரெக்டான? எப்படி, அதாவது உச்சியில இருக்கிற எனர்ஜி அது நமக்கு பாரமா இருக்கக்கூடாது. அதுதான். உடலுக்குள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே தலை உச்சியில இருக்கா, அப்படியே தலைக்கு வாங்க. அடுத்து கழுத்துக்கு வாங்க. அப்புறம் நம்ம ஹார்ட், லங்ஸ் அப்படி நினைச்சுக்கோங்க. அடுத்து வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, தொடை பகுதி, முழங்கால், கெண்டைக்கால், பாதம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு ஷவர்ல குளிச்சா எப்படி இருக்கும்? ஷவர்ல குளிக்கும் போது அப்படியே வரும்ல தண்ணி. அது மாதிரி பாவனை பண்ணி அது எப்படி வேணா வரலாம். அது பத்தி ஒண்ணும் இல்ல. நமக்கு இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த எனர்ஜிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் ஊடுருவி பரவுற மாதிரி பாவனை பண்றோம். சரிங்களா? பாவனை ஒன்றே போதுமே பரமனை அடைவதற்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம பண்ணும்போது அது எல்லாமே நடக்கும். ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் அந்த எனர்ஜி தவ ஆற்றல் பரவுது. அவ்வளவுதான். அது ஜிக்ஸாக்கா, ஸ்பைரலா அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. நீங்க இந்த மாதிரி அப்படியே நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு உறுப்பா நினைச்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. சரிங்களா? சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிம்மா. அப்புறம் சொல்லுங்க. நான் எல்லா ரெக்கார்டட் செஷன்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சிலது மிஸ் ஆயிடுச்சுன்னா. இதுல சந்திரன் ஐயா வந்து விடாமுயற்சின்ற செஷன் எடுத்தாங்க. அது சரிங்கம்மா. நான் கொஞ்சம் அது அது இந்த லிங்க்ல வந்து YouTubeல அப்லோட் ஆயிருக்காம்மா? நான் செக் பண்ண வரைக்கும் இல்ல.
சரி, உங்க நம்பரை வந்து சாட்ல போடுங்க. உங்க நம்பரை சாட்ல போடுங்க. நான் ஓகே. செக் பண்ணிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிங்களா? உங்க ஓகே. நம்பர், பேரும் நம்பரும் சாட்ல நன்றிங்கம்மா. போடுங்க. சரிங்களா? ஓகேங்கம்மா. ஆ வாழ்க சரி. வளமுடன். சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க அடுத்து வளமுடன். நாகராணிம்மா, அந்த சாம்சங்னு இருக்காங்க, அவங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருங்க. குடுத்துட்டாமா? ஓகேங்கம்மா. நன்றி. நீங்க பேசலாங்கம்மா. சாம்சங்னு போட்டுக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு பேசலாங்கம்மா. சாம்சங் எஸ்எம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப வஞ்சத்தை போக்கணும்னா மன்னிக்கிற குணம் இருக்கணும்னு சொல்றீங்க. ஆமாங்க ஐயா. அது நம்ம இப்பதான் இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சில பேர் அதை மன்னிக்க முடியாம அந்த மாதிரி இருக்கு. அது அதுதான். எல்லாரையும் அதுதாங்கய்யா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இது வந்து நம்ம வகுப்புல வந்து ஜானகிராமன் ஐயா சொன்ன ஒரு விஷயம்தான். அதாவது ஒரு ஆங்கில வகுப்புல ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க வந்து பயிற்சிக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவங்க தூக்கமே இல்லாம இவ்வளவு வருஷம் தூங்காமலே இருந்திருக்காங்க. அப்ப வந்து இந்த ரிலாக்ஸேஷன் அன்னைக்கு கொடுத்து, இன்னைக்கு நீங்க இந்த ரிலாக்ஸேஷன் போட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டப்போ அந்த அம்மா வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி வாழ்த்தும் பயணம் கிளாஸ் நடந்திருக்கு அன்னைக்கு மகரிஷியோட குரல்லையே வாழ்த்தும் பயணம் பத்தி சொல்லும் போது இந்த மாதிரி எதிரிகளை வாழ்த்துறது அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப வந்து அந்த அம்மா கிட்ட இந்த மாதிரி எதனால உங்களுக்கு வரலன்னு அப்ப அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, எங்க அப்பாவை ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு. சோ அவரை எப்படி அதே நினைச்சிட்டே இருக்கிறதுனாலதான் எனக்கு வந்து இந்த மாதிரி தூக்கம் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சொன்னாங்க, இந்த மாதிரி முதல்ல நீங்க அவங்கள மன்னிங்க. சோ மன்னிச்சாதான் நம்ம வாழ்த்த முடியும். அப்ப அவரை போய் எப்படி நான் வாழ்த்த முடியும்? அப்பாவை கொலை பண்ணவங்களை போய் நீ வாழ்க வளமுடன் சொல்லுன்னா யாருக்கும் மனசு வரும்? யாருக்குமே வராது. ஆனா நம்ம தவம் செஞ்சு அந்த மன அலைச்சல் வேகம் குறைஞ்சு இருக்கும் போதுதான் நம்மளால அது முடியும். அப்போ அவங்களுக்கு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து அவங்கள வந்து மன்னிங்க. முதல்ல மன்னிச்சாதான் நம்மளால வாழ்த்தவே முடியும். அப்ப அவங்கள வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து விளக்கம் சொல்றாங்க. ஏன்னா கர்மா பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அது வந்து கர்ம வினையினால நம்மளோட வினைப்பதிவுனாலதான் நமக்கு இந்த பிரச்சனை வருது. அப்போ நம்மளோட பதிவை கழிக்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. அதனால அவங்கள வாழ்த்தணும். அது முடியாதுதான், இருந்தாலும் அவங்களுக்கு திரும்ப திரும்ப அதை சொல்லி, ஏன்னா அவங்க அவ்வளவு வருஷக்கணக்கா தூங்காம இருக்காங்க பாவம். அதனால அவங்களுக்கு அதை சொல்லி அன்னைக்கு வந்து அவங்க அவரை மன்னிச்சுட்டு வாழ்த்தி இருக்காங்க. பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து சொல்லியிருக்காங்க, நான் நல்லா தூங்குனேன், எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் தூங்குனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால மன்னித்தால் மட்டும்தான் நம்மளால வாழ்த்த முடியும். அதுக்கு வந்து மன்னிக்கிறதுக்கு மனசு வராது. அதுக்குதான் நம்ம தவம் பண்ணி மன அலைச்சல் வேகம் குறையும் போது நமக்கு இந்த கர்மா தியரி நமக்கு பிடிபட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கருமையத்துல பாவப்பதிவு இருக்கு. பாவப்பதிவோட அடையாளம் தான் உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கை சிக்கல்கள். அப்ப வாழ்க்கையில சிக்கல்கள் வருது, துன்பங்கள் வருது அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கிட்ட இருக்கிற கர்மா தான். நாம செஞ்ச வினைகள் தான் அது வந்திருக்கு. இப்ப நமக்கு கஷ்டம் நம்ம சுத்தி இருக்கிறவங்களே சொல்றாங்க, நம்ம வாழ்க்கை துணை, குழந்தைங்க, கூட பிறந்தவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நம்மளோட கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகளை கழிக்கிறதுக்காக இந்த இறைநிலை அனுப்பி வச்சவங்கதான். அப்ப அவங்க கிட்ட ஏதாவது கஷ்டங்கள் துன்பங்கள் அவங்க ஏதாவது நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்மளோட பதிவை கழிக்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்கள வாழ்த்துறது, அவங்கள மன்னிச்சு வாழ்த்தக்கூடிய மனநிலை நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் ஒரு நாள்ல வராதுங்கய்யா. தொடர்ந்து நம்ம பயிற்சிகள் மகிழ்ச்சி அதுதான் நமக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா கொடுத்திருக்கிறாங்க. பயிற்சிகளை மட்டும் செஞ்சா போதும், நமக்குள்ள மாற்றங்கள் தானா நிகழ ஆரம்பிக்கும். சரி, நன்றி ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். உங்க பேருங்கய்யா? தினேஷ்குமார். ஓகேங்க. நன்றி ஐயா. வாழ்க வளம். வாழ்க. வேற யாருக்கும் இது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி நாகராணிமா. வாழ்க வளம். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அன்பர்களே, இவ்வளவு நேரம் அம்மா வந்து நமக்கு சிறப்பா ஒரு சிந்தனை உரை வழங்கினாங்க. நம்மளுடைய ஆன்ம கலங்கங்கள் 3 இருக்கு. அதனால நமக்கு வந்து அந்த 6 தீய குணங்கள் வருது. அந்த 6 தீய குணங்களை எப்படி நம்ம நற்குணங்களா மாத்தணும் அப்படின்னு பல உதாரணங்களோட அம்மா ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னாங்க. நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பா பதிலளித்தாங்க. அம்மா அவர்களை நாம் அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்.
அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். மிகவும் மிக்க சிறப்பு. நன்றிகள் அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம்,